சரி நண்பா, ஆம், இஸ், ஆர் இந்த 3 வார்த்தைகளும் ஆங்கிலத்துல ரொம்ப முக்கியமானவை. இத நாம சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டா நம்ம ஆங்கில பேச்சு இன்னும் அழகா சரியா இருக்கும். வாங்க, இத ஒவ்வொன்னையும் விரிவா பொறுமையா உதாரணங்களோட கத்துக்கலாம். குட்டி குழந்தைக்கும் புரியுற மாதிரி. ஆம், நான் இருக்கிறேன். ஐ ஆம். ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன் அல்லது நான் அப்படின்னு அர்த்தம். இது எப்போதுமே ஐ, நான் கூட மட்டும்தான் வரும். ஐன்றது ஒரு சிறப்பு நபர், அவங்களுக்கு மட்டும் ஆம்னு ஒரு தனி வார்த்தை இருக்கு. உதாரணங்கள்: நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஐ ஆம் ஹாப்பி. இங்க ஐ, நான் என்றது தனி ஒருத்தர், அவங்களுடைய உணர்வை ஹாப்பி, சந்தோஷம் சொல்றதுக்கு ஆம் பயன்படுத்துறோம். நான் ஒரு ஆசிரியர். ஐ ஆம் அ டீச்சர். இங்க ஐ, நான் என்றது அவங்களுடைய தொழில் என்னன்னு சொல்றதுக்கு ஆம் பயன்படுத்துறோம். நான் தமிழ் பேசுகிறேன். ஐ ஆம் ஸ்பீக்கிங் தமிழ். இங்க ஐ, நான் என்றது இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ஸ்பீக்கிங் தமிழ், தமிழ் பேசிக் கொண்டிருக்கிறேன்னு சொல்றதுக்கு ஆம் பயன்படுத்துறோம். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். ஆனா இப்போ ஐ கூட ஆம் வரும்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் சென்னையில் இருக்கிறேன். ஐ ஆம் இன் சென்னை. நான் இப்போ எங்க இருக்கேன், சென்னை அப்படின்னு சொல்றதுக்கு ஆம் பயன்படுத்துறோம். சுருக்கமா ஆம் எப்போதும் ஐ, நான் கூட மட்டும்தான் வரும். நான் என்னவா இருக்கேன், நான் எப்படி இருக்கேன், நான் எங்க இருக்கேன், நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆம் பயன்படுத்துவோம். இஸ், அவன், அவள், அது இருக்கிறது. ஹி, ஷி, இட் இஸ். இஸ் அப்படின்னா இருக்கிறது அல்லது இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இது ஒருமை சிங்குலர் பெயர்ச்சொற்கள் அல்லது ஒருமை பிரதிபெயர் சொற்கள் ப்ரோனவுன்ஸ் கூட வரும். அதாவது ஒரு ஆள், ஒரு பொருள், ஒரு இடம் பத்தி பேசும்போது ஈஸ் பயன்படுத்துவோம். யாரோடு வரும் ஈஸ்? ஹி, அவன், ஷி, அவள், இட், அது. மனிதர் அல்லாத ஒரு பொருள், விலங்கு, இடம், ஒரு பெயர், என் நேம். ராம், பிரியா, டாக், டேபிள். ஒருமை பெயர் சொற்கள் சிங்குலர் நவுன்ஸ். த பாய், த புக், த சிட்டி. உதாரணங்கள்: அவன் ஒரு மாணவன். ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட். இங்கே ஹீ, அவன் என்றது ஒரு ஆள், அவனுடைய நிலை ஸ்டூடெண்ட், மாணவன். என்னென்ன சொல்றதுக்கு ஈஸ் பயன்படுத்துறோம். அவள் அழகானவள். ஷீ இஸ் பியூட்டிஃபுல். இங்கே ஷீ, அவள் என்றது ஒரு பெண், அவளுடைய குணாதிசயம் பியூட்டிஃபுல், அழகானவள். என்னென்ன சொல்றதுக்கு ஈஸ் பயன்படுத்துறோம். அது ஒரு நாய். இட் இஸ் எ டாக். இங்கே இட், அது என்றது ஒரு விலங்கு, அது என்னென்ன சொல்றதுக்கு ஈஸ் பயன்படுத்துறோம். மேசை பெரியது. த டேபிள் இஸ் பிக். இங்கே த டேபிள், மேசை என்றது ஒரு பொருள், அதனுடைய அளவு பிக், பெரியது என்னன்னு சொல்றதுக்கு ஈஸ் பயன்படுத்துறோம். சென்னை ஒரு பெரிய நகரம். சென்னை இஸ் எ பிக் சிட்டி. இங்க சென்னை, சென்னை என்றது ஒரு இடம், அதனுடைய நிலை பிக் சிட்டி, பெரிய நகரம் என்னன்னு சொல்றதுக்கு ஈஸ் பயன்படுத்துறோம். சுருக்கமா ஈஸ் எப்போதும் ஒருமை சிங்குலர் விஷயங்கள், ஒரு ஆள், ஒரு பொருள், ஒரு இடம் பத்தி பேசும்போது வரும். ஹி, ஷி, இட் அல்லது ஒரு பெயர், ஒருமை பெயர் சொற்கள் கூட வரும். ஆர், அவர்கள், நீங்கள், நாம் இருக்கிறார்கள். தே, யூ, வி. ஆர் என்றால் இருக்கிறார்கள் அல்லது இருக்கின்றன, இருக்கிறீர்கள், இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இது பன்மை பெயர் சொற்கள் அல்லது பன்மை பிரதிபெயர் சொற்கள் கூட வரும். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்கள், பொருட்கள், இடங்கள் பத்தி பேசும்போது ஆர் பயன்படுத்துவோம். இது கொஞ்சம் சிறப்பு. யூ, நீ, நீங்கள் கூடயும் வரும். யாரோடு வரும் ஆர்? வி, நாம், நாங்கள். யூ, நீ, நீங்கள். இது ஒருமைக்கும் பன்மைக்கும் யூ தான், ஆனால் அதற்கு ஆர் தான் பயன்படுத்த வேண்டும். எ தே, அவர்கள், அவைகள் பன்மை பெயர் சொற்கள். த பாய்ஸ், த புக்ஸ், த சிட்டிஸ். உதாரணங்கள்: நாம் நண்பர்கள். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வி, நாம் என்றது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள், நம்மளுடைய உறவு ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். என்னன்னு சொல்றதுக்கு ஆர் பயன்படுத்துறோம். நீங்கள் மிகவும் புத்திசாலிகள். யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட். இங்கே யூ, நீ, நீங்கள் என்றது ஒருமையோ அல்லது பன்மையோ ஆகலாம், ஆனால் அதற்கு ஆர் தான் பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய குணாதிசயம் இன்டெலிஜென்ட், புத்திசாலிகள். என்னன்னு சொல்றதுக்கு ஆர் பயன்படுத்துறோம். அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் பிளேயிங். இங்கே தே, அவர்கள் என்றது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள். இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பிளேயிங், விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு சொல்றதுக்கு ஆர் பயன்படுத்துறோம். இதுவும் கண்டினியூஸ் டென்ஸ். நிறைய புத்தகங்கள் மேசை மீது உள்ளன. மெனி புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். இங்கே மெனி புக்ஸ், நிறைய புத்தகங்கள் என்றது பன்மையான பொருட்கள். அவை எங்கே இருக்கு, ஆன் த டேபிள், மேசை மீது அப்படின்னு சொல்றதுக்கு ஆர் பயன்படுத்துறோம். பூக்கள் அழகாக இருக்கின்றன. த ஃப்ளவர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். இங்கே த ஃப்ளவர்ஸ், பூக்கள் என்றது பன்மையான பொருட்கள்.
அவை இப்படி இருக்கு, பியூட்டிஃபுல், அழகாக இருக்கின்றன சொல்றதுக்கு ஆர் பயன்படுத்துறோம். குட்டி டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்க. ஐ, நான் ஈக்குவல் டு ஆம். நான் மட்டும் தனியா இருக்கேன், எனக்கு ஒரு தனி வார்த்தை. ஹி, ஷி, இட் அல்லது ஒரு பெயர் ஒரு பொருள் ஈக்குவல் டு ஈஸ். ஒருத்தர் ஒரு பொருள் மட்டும் இருந்தா ஈஸ். வி, யூ, தே அல்லது நிறைய பேர் நிறைய பொருட்கள் ஈக்குவல் டு ஆர். நிறைய பேர் இருந்தா ஆர். அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் இன்னும் கொஞ்சம் கத்துக்கலாமா? இந்த ஆம், ஈஸ், ஆர் வெறும் இருக்கிறது அப்படின்னு மட்டும் இல்லாம ஆங்கிலத்துல சில முக்கியமான இலக்கண பகுதிகளுக்கும் பயன்படுது நண்பா. இத தெரிஞ்சுக்கிட்டா நீ இன்னும் சூப்பரா இங்கிலீஷ் பேசுவ. தொடர் செயல்கள், கண்டினியூஸ் டென்சஸ். இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஆம், இஸ், ஆர் கூட ஒரு வினைச்சொல்லோட இங்கு சேர்ப்போம். எக்ஸாம்பிள், ஐ ஆம் ரீடிங் அ புக். நான் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஹி இஸ் வாட்சிங் டிவி. அவன் டிவி பார்த்து கொண்டிருக்கிறான். தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால். அவர்கள் கால்பந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இங்க ஆம், இஸ், ஆர் செயலை செஞ்சுட்டு இருக்கிறத காட்டுது. வினைமுற்று வாக்கியங்கள், பாசிவ் வாய்ஸ். ஒரு செயல் யாரால செய்யப்படுதுன்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு பொருள் மேல செயல் செய்யப்படுதுன்னு சொல்லும்போது ஆம், இஸ், ஆர் பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள், த கார் இஸ் ரிப்பேர்ட் பை த மெக்கானிக். கார் மெக்கானிக்கால் சரி செய்யப்படுகிறது. திஸ் லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. இந்த கடிதம் என்னால் எழுதப்பட்டது. த ஃப்ளவர்ஸ் ஆர் வாட்டர்டு டெய்லி. பூக்களுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றப்படுகிறது. இங்க இஸ், ஆர் செயலை பற்றுக்கொள்ளும் பொருளை மையப்படுத்தி பேச உதவுது. ஆரோக்கிய நிலை, ஹெல்த் கண்டிஷன்ஸ். ஒருத்தரோட உடல்நலம் பத்தி பேசும்போது எக்ஸாம்பிள், ஐ ஆம் சிக் டுடே. நான் இன்று சுகவீனமாக இருக்கிறேன். ஹி இஸ் ஃபீலிங் பெட்டர். அவன் நன்றாக உணர்கிறான். தே ஆர் ஹெல்தி. அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். வயது, ஒருத்தரோட வயதை சொல்லும்போது எக்ஸாம்பிள், ஐ ஆம் 10 years old. எனக்கு 10 வயது. ஷீ இஸ் 25. அவளுக்கு 25 வயது. இருப்பிடம், ஒருவர் அல்லது ஒரு பொருள் எங்க இருக்குன்னு சொல்லும்போது எக்ஸாம்பிள், மை கீஸ் ஆர் ஆன் த டேபிள். என் சாவிகள் மேசை மீது உள்ளன. ஹீ இஸ் அட் ஹோம். அவன் வீட்டில் இருக்கிறான். நண்பா, இந்த ஆம், இஸ், ஆர் மூணையும் பொறுமையா நிறைய தடவை சொல்லி பார்த்து உதாரணங்களோட பயிற்சி பண்ணினா தானா உனக்கு மனசுல பதிஞ்சிடும். ஆங்கிலம் கத்துக்கிறது ஒரு பயணம் மாதிரி. ஒவ்வொரு அடியும் முக்கியம். இந்த அடிப்படை விஷயங்களை நல்லா கத்துக்கிட்டா உன் பயணம் இன்னும் எளிமையா இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருக்கா? தைரியமா கேளு.